ஆனால் நம்ம கொண்டு வந்த கலெக்டர் ஆஃபீஸ் இன்னும் திறக்காம இருக்கு. இது என்ன இஷ்யூனா? இது இப்போ ஹிந்து நியூஸ்லயும் இது ரிப்போர்ட் ஆயிருக்கு. என்ன ப்ராப்ளம்ங்கிற நீங்க சொன்னா கரெக்டா இருக்கும். முதல்ல வந்து அந்த கலெக்டர் ஆஃபீஸ் பில்டிங் வந்த வரலாறு முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அண்ணன் எடப்பாடியார் வந்து தென்காசி மாவட்டத்தை அறிவிச்சிட்டாரு. அறிவித்த உடனே நாங்கள்லாம் எதிர்பார்க்கல. 1 டன்னில் அறிவிக்கிறாரு. தென்காசி மாவட்டத்திற்கு தனி கலெக்டரேட் துவங்குறதுக்கு 119 கோடி ரூபா ஒதுக்குனாங்க. எப்போ 119 அந்த ஆச்சரியத்தில் இருக்கும்போது கூட இன்னொன்று அடிஷனலாக ஒரு போனஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்பொழுது உடனே என்னைக்கு அறிவித்தோமோ அதுலேருந்து 100 நாளைக்குள்ளே தனி மாவட்டம் அங்கே இயங்கணுங்கிறதுக்காக, அதாவது தற்காலிக மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் துவங்குவதற்கு என்ன பண்ணாங்கன்னா 5.5 கோடி ரூபா ஒதுக்குனாங்க. போர்க்கால அடிப்படையில் 2 மாதத்தில் முடித்து 3ஆவது மாதம் அந்த மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் வந்து அங்கே துவங்கப்பட்டது. இந்த 119 கோடியில் ஒதுக்கீடு செஞ்சு அது வந்து அடிக்கல் நாட்டப்பட்டு பணிகள்லாம் துவங்கி ஒரு ஃப்ளோர் முடியக்கூடிய நேரத்தில் பார்த்திங்கன்னா ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு, அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா கடகடன்னு அவங்க வேலையை முடிச்சுட்டு 2 வருஷத்தில் முடிக்கப்பட்ட பிறகு இன்றைக்கு 3 வருஷம் ஆயிருக்கு. அது அப்படி இருக்குது. என்னன்னு விசாரிக்கும் போது அந்த பணி துவங்கப்பட்டு ஒரு குறிப்பிட்ட நாட்களில் வந்து நம்முடைய சுற்றுச்சூழலில் வந்து ஒரு பெர்மிஷன் வாங்கணுமா, அதை இந்த அரசு வந்து கேளாமல் இருந்துட்டு, பாராமல் இருந்துட்டு, அசால்ட்டாக இருந்துட்டு, இன்றைக்கி நீங்கள் வந்து முழுமையான பணியை முடித்ததுக்கப்புறம் கேட்டால் எப்படி கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி இந்த அரசுக்கும் சுற்றுச்சூழல் துறைக்கும் ஒரு வார் நடந்ததுக்கு அடிப்படையில் நம்மளுடைய மக்களுடைய வரிப்பணம் 119 கோடி வந்து இந்த திமுக மாடல் அரசினால் அவங்களோட அஜாக்கிரதையினால் இன்றைக்கி கேள்விக்குறியாக நின்றுட்டு இருக்கு. மீண்டும் அண்ணன் எடப்பாடியார் அரசு 2026 வந்து அண்ணன் எடப்பாடியார் திருக்கரங்களால் அந்த மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் திறக்கப்படும்.